கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. Christianity of Christ. This is the way of life. பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ள அவரை பற்றி நாம் அறிந்து கொள்கிறோம். அவரை பற்றி எனக்கு அறிவுண்டாகிறது என்பது மட்டுமல்ல, அது நமக்குள் மாற்றங்களை ஏற்படுத்துகிறது. When you understand God, it doesn't mean that you have a knowledge of God. The knowledge of God, how much you increase within yourself, which will enable you to be a godly person. தேவனுக்கு உகந்த மனிதனாக நான் உருவாவதற்கு தேவன் யார் என்பதை நான் அறிந்து கொள்வது எனக்கு உதவுகிறது. இதன் அடிப்படையில் சமீபத்தில் ஒரு சம்பவம் சென்னையில் நடந்தது. அதை குறித்து நான் விவரமாக ஒவ்வொரு நாளும் அதன் முன்னேற்ற செய்தியை நான் கவனித்துக் கொண்டே வந்தேன். அது இவ்வளவாய் கொண்டாடப்படுவது எனக்கு ஆச்சரியமாயிருந்தது. உங்களுக்கு கூட ஆச்சரியமா இருந்திருக்கும். பத்மா என்கிற பெண்மணி, ஏறக்குறைய ஒரு 48 வயது இருக்கும். அவர்கள் தூய்மை பணியாளராக பணியாற்றுகிறார். ஜனவரி மாதம் 11ஆம் தேதி அவர்களுக்கு ஒரு சின்ன பெட்டி கிடைக்கிறது. அதை அவர்கள் எடுத்துக்கொண்டார். ஆனால் வேலை முடித்து போகிற வழியிலே அதில் ஏதோ உணவு இருக்கும் என்று நினைத்து திறக்கிறார். 45 சவரன் நகை இருக்கிறது. அதன் மதிப்பு ஏறக்குறைய 45 லட்சம் முதலாக இருக்கும். அப்படியே நேராக காவல் நிலையம் செல்கிறார், அதை ஒப்படைக்கிறார். அங்கிருந்து யார் என்ன என்று விவரங்களை ஆராய்கிறார்கள். அதே காவல் நிலையத்துக்கு இன்னொரு அழைப்பு வருகிறது, நாங்கள் நகையை தவறு விட்டு விட்டோம் என்று சொல்லி. நங்கநல்லூர் பகுதியிலிருந்து ஒரு மனிதன், அவரும் அங்கே வருகிறார். அந்த முழு நகையும் அவரிடத்தில் ஒப்படைக்கப்படுகிறது. இவர்களுக்கு 650 ரூபாய் தினம் கூலி. அவருடைய கணவரோ ஆட்டோ ஓட்டுநர். இவர்கள் வாழ்க்கையிலே பிறனுடைய பொருளை அபகரிக்க வேண்டாம், அப்படி நமக்கு தேவையில்லை என்கிற விஷயத்தில் உறுதியாக இருக்கிறார்கள். காரணம் என்னன்னா, 22ஆம் வருஷம் 500 ரூபாய் நோட்டுகள் செல்லாத ஒரு சட்டம் வந்து அதை எல்லாம் அறிந்திருக்கிறோம். அப்பொழுது 1 லட்சம் ரூபாய்க்கான நோட்டுகள் இவருக்கு கிடைக்கிறது. அதை கொண்டு போய் இவர் காவல் நிலையத்திலே கொடுத்து விட்டார், கணவர். இதை படிக்கும்போது, இந்த விவரத்தை பார்க்கும்போது எனக்கு அனன்யா சப்ரால் தான் ஞாபகம் வந்தாங்க. கணவன் மனைவியாகி இருவரும் பிறருடைய பொருளை வைத்துக் கொள்ளலாம்னா வைத்துக் கொள்ளலாம். கொஞ்சம் அவங்க மனதை கடினப்படுத்திக்கிட்டு கொஞ்சமாவது கூட எடுத்து வைக்கலாம் என்றால் செய்திருக்கலாம். அவர்கள் நிலைமை அப்படிப்பட்ட ஒரு நிலைமைதான். ஆனால் இந்த 45 லட்சம் ரூபாய் நகையை கொண்டு போய் கொடுத்து விட்டார்கள். ஒன்று எடுத்து வச்சிருந்தா கூட ஒன்றும் பெருசியா தெரிஞ்சிருக்காது. அவங்களும் வந்து பரவாயில்லையே 40 சவரனாவது கிடைச்சதுன்னு கூட எடுத்துன்னு போயிட்டு இருப்பாங்க, ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த பெண்மணி அதை உண்மை உள்ளவராக இருந்து கொடுத்தார்கள். தமிழக முதல்வர் அழைத்து பொன்னாடை போர்த்தி அவரை பாராட்டினார். 1 லட்சம் ரூபாய் கொடுத்தார். பிரபல நடிகர் ஒருவர் வீட்டுக்கு அழைத்தார். 5 சவரன் தங்கச் சங்கிலியை போட்டார், கட்டி அணைத்து அவர்களை பாராட்டி வாழ்த்தினார். இன்னொரு நடிகர் தான் அழைக்கப்பட்ட ஒரு கல்லூரிக்கு, பெண்கள் கல்லூரி, இவரையும் அழைத்து கொண்டு போனார். மேடையிலே இவருக்கு பாத பூஜை செய்தார், தொட்டு வணங்கினார். லலிதா ஜுவல்லரி தெரியும் இல்லைங்களா, அவர் தன் வீட்டுக்குள் அவர்களை அழைத்து வெள்ளித்தட்டு கொடுத்து அவர்களை பாராட்டினார். போதாக்குறைக்கு நேற்று தினத்தில் ஒரு செய்தி வந்தது. மலேசியாவின் சட்ட அமைச்சர் அவர் ஒரு மோதிரத்தை ஒரு இடத்துல கொடுத்து அனுப்பி அவர் சென்னையில் அவருடைய வீட்டுக்கு சென்று இதை கொடுத்து வாழ்த்தி விட்டு வாருங்கள் என்று அனுப்பினார்.
உண்மையுள்ள ஒரு மனுஷியை மேடை போட்டு கொண்டாட வேண்டிய காலத்தில் நாம் இப்பொழுது இருக்கிறோம். இது இன்னொரு பக்கம் சிந்திக்க வேண்டியது. அது ஒரு 500 ரூபாய் ஆனாலும் அவர்கள் அதில் உண்மையா இருப்பார்கள். அது 50 லட்சம் ஆனாலும் அதில் அவர்கள் உண்மையா இருப்பார்கள் என்றால் அவர்கள் யாராக இருக்க வேண்டும்? தேவனை, ஜீவனுள்ள உண்மையுள்ள தேவனை தொழுது கொள்ளும் நீங்களும் நானாக இருக்க வேண்டும். நம்முடைய உண்மை எவ்வளவு இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில? நாம் வார்த்தையிலும் நடக்கையிலும் உறவிலும் எவ்வளவு உண்மையா இருக்கிறோம்? இதை சிந்திக்கலாம். நம் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை முதலில் பார்ப்போம். புலம்பலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 23வது வசனம், Lamentation 3:23. அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாயிருக்கிறது. கிரேட்டஸ்ட் இஸ் யுவர் ஃபெய்த்ஃபுல்னஸ். தேவனுடைய உண்மை பெரிதாயிருக்கிறது. பெரிதானதை எப்பவுமே நம்ம போற்றுவோம். ரொம்ப பெருசா இருந்தா அதை பாராட்டுவோம். நம்ம படிச்சோம் இல்லையா, சங்கீதம் 89 2ஆம் வசனத்திலே, உமது கிருபையை போற்றுவேன், சத்தியத்தை போற்றுவேன் என்பது போல உமது உண்மையை போற்றுவேன் என்று சொல்லுகிறார். அப்படியானால் பரிசுத்தவான்கள், தேவ மனிதர்கள் தேவனுடைய குணாதிசயங்களிலே, அவருடைய தன்மையிலே, அவருடைய உண்மையை உணர்ந்து கொண்டார்கள். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் நம்முடைய வாழ்க்கையில தேவன் உண்மையுள்ளவர் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவர் உண்மையுள்ளவர் தான். அவர் நமக்கு கூட உண்மையா இருக்கிறார். ஒரு வசனம் பாருங்கள், ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நான் படிச்சது நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். வாசிப்போம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அது நம்மையும் தேவனையும் காட்டுகிறது. 2 தீமோத்தேயு 2:13. நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். தேவன் இந்த பூமியில அப்படியே பார்க்கிறாராம், மனுஷரை பார்க்கிறாரா, பார்த்தா உண்மையுள்ளவன் இல்லை. பூமியில பார்த்தா மனுஷனிலே உண்மையுள்ளவன் இல்லை. நான் உண்மையுள்ளவன் இல்லை, நீங்களும் உண்மையுள்ளவர்கள் இல்லை. நாம் ஏதோ ஒரு விஷயத்தில் உண்மையா இருப்போம், இன்னொரு விஷயத்தில் உண்மை இல்லாமல் இருப்போம். இதுதான் நம்மளுடைய பிரச்சனை. நாம் எல்லாவற்றிலும் உண்மையுள்ளவர்களாக இருப்பதற்காக விரும்புகிறோமா, முயற்சிக்கிறோமா? இதை நாம் சிந்திக்க வேண்டும். உண்மை இல்லாமலேயே வாழும் ஒரு பாதை நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பக்கம் இருக்கிறது. தயவுசெய்து தேவனுக்குள்ளே நாம் அவருடைய உண்மையை உணர்ந்து கொள்ள நாமும் அவரை போல மாற வேண்டியது அவசியமா இருக்கிறது. அந்த அம்மா அதுக்கப்புறமா பேட்டியெல்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள்லாம், நியூஸ்ல கூட. சாதாரணமா சொன்னாங்க, மற்றவங்க பணம் நமக்கு எதுக்கு, பாவம். அது அந்த பணம் அவங்களுக்கு எவ்வளவு முக்கியமானதா இருந்திருக்கும், அந்த நகை எவ்வளவு முக்கியமா இருந்திருக்கும். அவர்கள் அதை கொண்டு என்ன செய்ய போறாங்கன்னு எனக்கு தெரியலையே. அதை அடக வைக்க கூட போயிருக்கலாம். ஒரு பிள்ளையின் திருமணத்துக்கு கூட அவங்க அதை ஆயத்தமா வச்சிருந்திருக்கலாம். அது எதுக்கு நமக்கு? நம் உழைப்பின் பணம் நமக்கு போதும். உலகத்துக்கு நல்ல விஷயங்களை, அவங்களுடைய யதார்த்தமான வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இருக்கிறது. அப்படியானால் ஒருவன் உண்மையுள்ளவனாக இருந்தால் அவனை கொண்டாடியாக வேண்டும். ஏன் அப்படி கொண்டாட வேண்டும்? சங்கீதக்காரன் அன்னைக்கே அவரே அப்சர்வ் பண்ணி ஒன்று சொல்லி இருக்கிறார். சங்கீதம் 12:1, புக் ஆஃப் சாம் 12:1. அதாவது பாருங்க, சில 1000 வருஷங்களுக்கு முன்னாலேயே சங்கீதக்காரன் ஆவியானவராலே அன்னைக்கு இருந்த கண்டிஷன் என்னவோ ஸ்காசிட்டி, ஒரு பற்றாக்குறையை அவர் சொல்றார். ரட்சியும் கர்த்தாவே, பக்தியுள்ளவன் அற்று போகிறான், உண்மையுள்ளவர்கள் மனுபுத்திரரில் குறைந்திருக்கிறார்கள். மனுபுத்திரரிலே உண்மை உள்ளவர்கள் குறைந்திருக்கிறார்கள். இந்த பற்றாக்குறை சில 1000 வருஷங்களுக்கு முன்னால் இருந்திருக்கிறது. தேவன் உண்மையில் பெரியவர். அவர் உண்மையில் பெரியவர். அவர் நமக்கு ரொம்ப உண்மையுள்ளவர். நாமளே நம்மோடு இருக்கும் உறவுகள் நமக்கு எப்படி இருக்கணும்னு நினைக்கிறோம்? என் மனைவி எனக்கு உண்மையா இருக்கணும், என் கணவர் எனக்கு உண்மையா இருக்கணும், என் பிள்ளைகள் எனக்கு உண்மையா இருக்கணும்,
என் தாய் தகப்பன் எனக்கு உண்மையா இருக்கணும், என்னுடைய வேலைக்காரன் எனக்கு உண்மையா இருக்கணும், என் எஜமான் எனக்கு உண்மையா இருக்கணும், என் நண்பன் எனக்கு உண்மையா இருக்கணும். இதை அப்படியே மாத்தி பாருங்க. இந்த உறவுகளிலே இவர்கள் பொய்யாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த உறவு எப்படி இருக்கும்? வெப்ஸ்டர் டிக்ஷனரியில ஃபெய்த்ஃபுல்னஸ் அப்படின்னு சொன்னா அந்த மீனிங் என்னன்னா, இரண்டு நபர்கள் இசைந்து எப்பொழுதும் ஒருவருக்கொருவர் அந்த உறவை காப்பாற்றிக் கொள்ளும்படியாக நேர்மையாக அவர்கள் நடப்பது. Steadfastly. They were very loyal to each other. அந்த உண்மை ரொம்ப அவசியமா இருக்கிறது. இன்றைக்கு அது பற்றாக்குறையா இருக்கிறது. தேவன் உண்மையுள்ளவர், அவர் உண்மையில் பெரியவர். உங்களுக்கு தெரியும் வசனங்கள். 1 கொரிந்தியர் 10:13 நாம் சோதனையிலே தப்பும் வழியை அவர் உண்டாக்கி வைப்பார்னு அந்த இடத்துல சொல்லும் போது சொல்றாரு, நம்மை தப்புவிக்க அவர் உண்மையுள்ளவர், அவர் உண்மையுள்ளவர். தானியேலை சிங்க கெபிக்குள்ளே தப்புவித்தார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை அக்னி சூளை அதனுடைய புகை கூட அவர்களை தொந்தரவு செய்யாதபடிக்கு அவர்களை தப்புவித்தார். தேவன் வார்த்தையிலே உண்மை உள்ளவர், அதை காப்பாற்றுவதில் உண்மை உள்ளவர். நாம் வார்த்தையிலாவது உண்மையா இருக்கிறோமா? வார்த்தை பேசுகிறதுலே உண்மையா இருக்கிறோமா? பல நேரம் நம்முடைய நிலைமையை கூட நம்ம உண்மையாக காட்டவே விரும்பல. தயவு செய்து இந்த சூழ்நிலையில் நம் மத்தியில ஒரு பெண்மணி, அந்த கணவர் உண்மையா இருந்திருக்கிறார்கள் என்பதை இன்றைக்கு தினமும் செய்தித்தாளிலே நம் நடுவிலே அதை ஒரு செய்தியாக நாம் பார்த்து கொண்டே வருகிறோம். அதை வேற கோணத்துல இதுதான் காரணம், அவங்க உண்மையாலாம் இல்லை அப்படின்லாம் கூட சொல்றதுக்கான மனிதர்கள் இருக்கிறார்கள். வேற வழி இல்லாம அவர்கள் அப்படி செய்தார்கள் என்றும் சொல்லுகிறார்கள். போகட்டும். நம்முடைய தேவனை பற்றி நாம் இந்த கோணத்துல உணர்ந்து கொள்ள வேண்டியது அவசியம். என்னை சோதனையிலே தப்புவிப்பதற்கு தேவன் உண்மை உள்ளவரா? அது என்ன உண்மை உள்ளவர் தெரியுங்களா? அவர் வாக்கு கொடுத்துட்டார். ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் நான் அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். அவர் சொல்லிட்டார், அவர் உண்மையா செஞ்சிருவார். அவர் எனக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஜெபங்களை கேட்கிறார், என் விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுக்கிறார். அவர் அதிலே உண்மையா இருக்கிறார். என் நாமத்தினால் நீங்கள் எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்வீர்கள் என்று சொன்னார். அதிலே அவர் உண்மையா இருக்கிறார். தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். மனுஷர்கள் நடுவில் இந்த எதிர்பார்ப்பு இருக்கிறதா? பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆதியாகமம் 24 Genesis 24:49 இப்பொழுதும் நீங்கள் என் எஜமானுக்கு தயையும் உண்மையும் உடையவர்களாய் நடக்க மனதுள்ளவர்களானால் எனக்கு சொல்லுங்கள், இல்லை என்றால் அதையும் எனக்கு சொல்லுங்கள். அப்பொழுது நான் வலதுபுறத்தையாகலும் இடதுபுறத்தையாகலும் நோக்கி போவேன். பெண் பார்க்க போகிறார். அவர் சொல்றார் அவங்க வீட்டுல, என் எஜமானுக்கு நீங்கள் உண்மை உள்ளவராக இருக்க மனதுள்ளவர்களாக இருந்தால் சொல்லுங்க. இட்ஸ் யுவர் சாய்ஸ். என்ன புரியுதுன்னா, நான் உண்மையாக இருப்பேன் என்று முடிவெடுப்பது என்னுடைய சுதந்திரமாக இருந்தாலும் கூட அது நான் தெரிந்து கொள்ளலாம். நான் உண்மையாக இருப்பேன். நஷ்டம் வந்தாலும் உண்மையா இருப்பேன். அவமானம் வந்தாலும் நான் உண்மையாக இருப்பேன். நான் ஒன்றை இழந்தாலும் நான் உண்மையாக இருப்பேன். சாய்ஸ் என்னோடது. இப்ப மனுஷரே இன்னும் மனுஷரிடத்துல உண்மை எதிர்பார்க்கிறார்கள். யாத்திராகமம் 18 மோசேயின் மாமனார் ஒரு ஆலோசனை சொல்றாருப்பா, நீயே இவ்வளவு லட்சம் பேருக்கும் வழக்கெல்லாம் பேசிட்டு இருக்கியப்பா, அது நல்லதில்லை. ஆட்களை ஏற்படுத்து. ஆட்களை ஏற்படுத்தும் பொழுது இப்படிப்பட்டவங்களை ஏற்படுத்தினா நல்லது அப்படின்னு சொல்றார். 18:21 ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் தேவனுக்கு பயந்தவர்களும் உண்மையுள்ளவர்களும் பொருளாசை வெறுக்கிறவர்களுமான திறமையுள்ள மனிதரை தெரிந்து கொண்டு அவர்களை 1000 பேருக்கு அதிபதிகளாகவும் 100 பேருக்கு அதிபதிகளாகவும் இந்த மாதிரி ஏற்படுத்துவார். பாருங்க, தேவனுக்கு பயந்து உண்மை உள்ளவர்களும் பொருளாசையை வெறுக்கிறவர்களும்
அப்ப இந்த இடத்துல உண்மை உள்ளவர்கள் எப்படி இருப்பாங்கன்றது ஒரு அடையாளம் தெரிகிறது. ஒருத்தரோட உண்மையை நாம் பார்ப்பதற்கு பக்கத்திலேயே பணம் வந்துடும். ஒரு உண்மையை பார்க்கணும்னு சொன்னா பக்கத்துல பணம் அப்படின்னு ஒரு விஷயம் வந்துடும். ஆண்டவர் பல உதாரணங்கள் சொல்லி இருக்கிறார். தாளந்துகள் ஓமை சொல்லி இருக்கிறார். ஒரு வேலைக்காரனை பற்றி சொல்லி இருக்கிறார். உண்மை உத்தமுள்ள ஊழியக்காரனே, தாளந்துகள் ஓமையில சொல்றாரு, நீ கொஞ்சத்திலே உண்மையா இருந்தாய், உன்னை அநேகத்திலே அதிபதியாக வைப்பேன். அப்போ நாம உண்மையுள்ளவர்கள் என்று சொன்னால் மிக முக்கியமாக அதுல பணம் என்று வரும் பொழுது அதில் நம்முடைய உண்மை பளிச்சுன்னு தெரியும். ஏன்னா ஒரு உக்ரானக்காரனை போல ஒரு பணத்தை கையிலே வாங்கினால் அதை கணக்கு கொடுத்து இன்னாரிடத்துல அதை ஒப்படைக்கணும், வேலையும் செய்யணும், அதுக்கான கணக்கையும் கொடுக்கணும் இல்லையா? அந்த உண்மை என்பது அப்ப தெரிஞ்சிடும். அரண்யா சத்துரால் ஏன் பொய் சொன்னார்கள்? அங்கே பணம் வந்தது. அவர்கள் தங்களுக்கான ஒரு லாபத்தை எடுக்க முயற்சித்தார்கள், அதை மறைத்தார்கள். அவர்கள் உண்மையாக இல்லை, ஆனால் உண்மையுள்ளவர்களை போல காட்ட முயற்சித்தார்கள். இது பெரிய ஆபத்து. நமக்கு இது நல்லா வரும்னு வச்சுக்குவோம். நாம் உண்மையா இல்லை, ஆனால் அந்த விஷயத்துல நாம் உண்மையா இருப்பதை போல காட்டுவோம். அது மாதிரி ஒரு கூட்ட மக்கள் புதிய ஏற்பாட்டு காலத்துல இருந்திருக்காங்க. அவங்க ஒரு வேலைக்கு தேவைப்பட்டிருக்காங்க. பாருங்க, லூக்கா 20ஆம் அதிகாரம் 20வது வசனம். லூக் 20:20. ஒரு முக்கியமான வேலைக்காக இப்படிப்பட்டவர்களை அவர்கள் தெரிந்தெடுத்து அனுப்புறாங்க. அவர்கள் சமயம் பார்த்து தேசாதிபதியின் ஆளுகைக்கும் அதிகாரத்துக்கும் அவரை ஒப்புக் கொடுக்கும்படி அவருடைய பேச்சிலே குற்றம் பிடிக்கத்தக்கதாக கண்டுபிடிக்கலாம் என்று தங்களை உண்மையுள்ளவர்களாய் காண்பிக்கிற வேவுக்காரரை அவரிடத்தில் அனுப்பினார்கள். அவர்கள் வேவுக்காரர், அவங்க தங்களை உண்மையுள்ளவர்களாக காமிப்பாங்களாம். ஆனா உண்மையா அவங்க அப்படி இல்லை. ஆக்சுவலா அவங்க அப்படி கிடையாது. அவங்க ஒரு ஆபீசர் மாதிரி வருவாங்க, அவங்க ஒரு மத போதகரை போல வருவாங்க. அவங்க வேவுக்காரர் தானே, ஒரு வேஷமா தானே அவங்க வருவாங்க. என்ன வார்த்தை இங்க வருதுன்னா, உண்மை உள்ளவர்களை போல காண்பிக்கிறவர்கள். பார்த்தா அவன் அப்படியே தெரியுமா, ஆனா அவன் அப்படி இல்லை. இந்த பிரச்சனை நமக்கும் இருக்கிறதா? நான் உண்மையா இல்லை, ஆனால் உண்மையா இருப்பதை போலவே காட்ட முயற்சிக்கிறோம். அது தொடர்ந்து பண்ண முடியாது. அதான் பிரச்சனை. அதை ரொம்ப நாளைக்கு பண்ணவே முடியாது. ஒரு கட்டத்துல நமக்கும் புரிந்து விடும், எதிரில் இருக்கிறவங்க புரிந்து விடும். அதுக்கப்புறமா நம்ம என்ன ஆயிடுவோம்னா, இனி நான் இருக்கிற மாதிரியே இருந்துடுறேன், என்ன பார்த்தா தெரிஞ்சு போச்சு, இல்லை நான் உண்மையா இல்லைன்னு சொல்லி நான் உண்மையாவே இல்லை இப்ப என்ன அப்படின்னு ஆயிடுவோம். நமக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் இருக்கு, அதை பிரிண்ட் பண்ணி கூட நம்ம வச்சா ஆசையா இருக்கும். ரொம்ப நல்ல ஆசீர்வாதமான ஒரு வசனம். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20வது வசனம். Proverbs 28:20. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஆனா இது ஒரு பாட்டு தான் இந்த வசனம். இரண்டாவது பாட்டு பாருங்க, ஐஸ்வர்யமாவதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். அப்ப ஐஸ்வர்யவான் ஆவதற்கு உடனே என்ன வந்துச்சு? பணம் வந்து விட்டது. இந்த அம்மா ஏன் நம்ம கொண்டாட வேண்டியதா இருக்கிறது? ஏன் இதை நாடு கடந்து கொண்டாடினார்கள்? இன்றைய காலகட்டத்திலே வெளியேறி கொண்டிருக்கிற ஒரு பொருளாக உலகமே கவனிக்கிற அந்த தங்கம் கையில கிடைத்த பொழுது அது அவர்களுக்கு ஒரு பொருட்டே இல்லாமல் கொடுத்துட்டாங்க. சகோதரனே, உங்கள் வேலையிலே உண்மையா இருக்கிறீர்களா? உங்கள் எஜமானுக்கு உண்மையா இருக்கிறீர்களா? பிள்ளைகள் வளரும் பொழுதே உங்கள் செயல்பாட்டிலே நீங்கள் உண்மையா இருக்கிறீர்களா? மறைப்பதற்கு கற்றுக்கொள்கிறோம். ஏன் மறைக்க கத்துக்கிறோம்? ஏன் மறைக்கிறதுல ஸ்கில்ட் ஆகிறோம் அப்படின்னா, நான் உண்மையாக இருப்பதை காண்பிக்க மட்டும்தான் விரும்புகிறேன், ஆனால் நான் உண்மையா இருக்க மாட்டேன். அப்ப நான் உண்மையா இருக்க மாட்டேன் என்பதை மறைப்பதற்கான ஒரு ஸ்கில், ஒரு திறமை எனக்கு தேவைப்படுகிறது. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். நாம் பூரணமாக உண்மையுள்ளவர்களாக இருக்க முயற்சிக்க வேண்டும். ஆனால் நமக்கு ஒன்று தெரியணும், தேவனுக்கு நம்மளை பத்தி நல்லா தெரியும், மனுஷரில் உண்மையுள்ளவர்கள் இல்லை. மனுஷர்ல உண்மையுள்ளவங்க கிடையாது. இல்ல, உண்மையா இருந்தாலும் பிழைக்க முடியாதுப்பா.
நேர்மையா இருந்தா ஒரு பைசாக்கு ஆகாது. பாருங்க, நேர்மையா இருந்தான்னு அந்த IAS தேவ சகாயத்தை கொண்டாடுறோம், அவ்வளவுதான், ஒரு பிரயோஜனம் இல்லை. சமுதாயத்துல பேசிக்கிட்டே இருப்பாங்க. சாத்தான் ரொம்ப தந்திரவாதி. தேவனுக்கு பிரியமான குணாதிசயத்தெல்லாம் வளரக்கூடாது என்பதற்காக அதை மிக தவறாக கட்டமைப்பான். உண்மையா இருந்தால் பிழைக்க முடியாது. வேதம் என்ன சொல்லுது? உண்மையா இருந்தால் நீங்கள் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறலாம். நீங்களாகவே ஐஸ்வர்யத்தை பெறுவதற்காக பொய்யான வழியிலே முயற்சி செய்து தீவிரித்துக் கொண்டிருப்பீர்களானால், உண்மை இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்லை, அவன் ஆக்கிரைக்கு தப்பான் என்று சொல்லுகிறார். தேவன் உண்மையில் பெரியவர். Children, better understand, for a least thing you are telling lies. சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பொய் சொல்லிக் கொண்டே வளருகிறீர்கள். பொய்யினால் உங்களை ஒரு அழகான உடை செய்து அதை நீங்கள் மறைத்துக் கொள்ளுகிறீர்கள். பொய் உடை உங்களை மூடிக்கொண்டிருக்கிறது, அதை கவசமாக மூடிக்கொள்ளுகிறீர்கள். தேவன் சொல்றாரு, ஆம் என்றால் ஆம் சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. அதுக்கு மிஞ்சி ஆம் இல்லைன்னு மிக்ஸ் பண்ண ஒரு காக்டெயில் ஒன்று இருக்குது பாருங்களேன். ஆமாவும் அதுதான், இல்லையும் அதுதான் ஒரு மிக்ஸ் பண்ணி ஒண்ணு வச்சிருக்கோம்ல, அதுதான் உலகத்துல இன்னைக்கு ரொம்ப புழங்குது. சொல்லிட்டாரு, அதுக்கு மிஞ்சினது பாவமா இருக்கும். சொல்லுங்க, ஆமான்னா ஆமான்னு சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. அதுக்கு மிஞ்சினது பாவமா இருக்கிறது. தேவன் உண்மையுள்ளவரா இருக்கிறாரா? சக மனுஷி 45 லட்சம் ரூபாயை தூக்கி எறிந்து கொடுத்து விட்டு அவள் உண்மையா இருந்ததுனாலே கொண்டாடப்படுகிறார்கள். அவள் ஆத்மா ரட்சிக்கப்படணும், உண்மையுள்ள தேவனை அவர்கள் அறிந்து கொள்ளணும். அதுதான் நம்மோட கவலை. ஆஹா, பரவாயில்லையே, நல்ல கேரக்டர், they had a very good character. அனனியா சப்பீராளை பார்க்கிறோம், பத்மா, அவர் பேர் நடராஜன் தெரியல, அவரை பார்க்கிறோம். இன்னைக்கு 21ஆம் நூற்றாண்டுல பார்க்கிறோம். யாருப்பா அப்படி இருக்க முடியும்? யார் அப்படி எல்லாம் உண்மையெல்லாம் இருக்க முடியும்? ஏன் உண்மையா இருக்க விரும்பாதவர்கள் நம்ம இப்படிதானே பேசுவோம். அப்படிலாம் உண்மையாலாம் இருக்க முடியாது. நானே ஒரு மனுஷன் என் பக்கத்துல இருந்தா அவன் உண்மையா இருக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். என் நண்பன் என்னிடத்திலே உண்மை எதிர்பார்க்கிறான், என் மனைவி என்னிடத்திலே உண்மை எதிர்பார்க்கிறாள், என் கணவர் என்னிடத்திலே உண்மை எதிர்பார்க்கிறார். இங்கெல்லாம் நான் பொய்யாக நடக்கிறேன்னா, பொய்யாக நடந்து கொண்டிருந்தால் என்ன ஆகும் தெரியுங்களா? நான் ஒரு முழுமையான மனிதனாகவே இல்லைன்னு அர்த்தம். ஐ எம் நாட் a complete man. ஒரு தைரியம் தேவைப்படுகிறது, ஒரு விசேஷ தைரியம் நமக்கு தேவைப்படுகிறது. உண்மையாயிருப்பதற்கு தைரியம் தேவைப்படுகிறது. உண்மையுள்ளவர்களை தேர்ந்தெடுத்தார்கள். மூப்பர்களை தேர்ந்தெடுக்கிற விஷயத்திலே ஆவியான ஒரு புதிய ஏற்பாட்டிலையும் சொல்றாரு, பொருளாசை இல்லாதவர்களும் அவர்கள் தங்களுடைய வேலையிலே உண்மையுள்ளவர்களா இருக்க வேண்டும். அந்த லீடர்ஷிப் மோசேயின் மாமனார் சொன்னார் பாத்தீங்களா? அப்படியே புதிய ஏற்பாட்டிலே இந்த லீடர்ஷிப்பை பத்தியும் ஆவியானவர் இதையே சொல்லுகிறார். ஏதாவது ஒரு விஷயத்துல உண்மையா இருந்துட்டு இன்னொரு விஷயத்துல உண்மை இல்லாமல் இருந்துட்டு ஒரு பேலன்ஸ் பண்ணி போயிடலாம்னு நினைக்கிறோமா? 2 கொரிந்தியர் 2 நாளாகமம் 31ஆம் அதிகாரம் 5வது வசனம், 2 Chronicle 31:15. உண்மையா இருப்பவர்களின் அடையாளம் என்னவாக இருக்கும்? பொருளாசை இருக்காது, ஒண்ணு பார்த்தோம். 2வது பெரியவனுக்கும் சிறியவனுக்கும் சரிசமமாக கொடுக்கும்படிக்கு they don't have a partiality. பெரியவங்களா இருந்தாலும் சரி, சின்னவங்களா இருந்தாலும் சரி, இவங்க உன்னை கொடுக்கணும்னு முன் வந்துட்டாக்கா எல்லாருக்குமே அப்படி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். சில நேரத்துல நாம குழந்தைங்களா சாப்பாடு கொஞ்சம் கம்மியா போடுங்க, அவங்க சாப்பிட்ட பிறகு மறுபடியும் போடுங்கன்றோம்.
சமமா போடணும்னு கொட்டிடக்கூடாது. அது சாதாரணமா நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் இந்த இடத்துல ஒரு வெகுமதியை கொடுத்து என்னை ஒரு உக்ரானக்காரனாக அனுப்பினால், இந்த இடத்துல பெரியவன் சின்னவன்றவன், உயரத்துல பெரியவன், வயசுல பெரியவன், வயசுல சின்ன, அப்படி இல்லை. சமுதாயத்தில் இவர்கள் எல்லாம் பெரியவர்கள், இவர்கள் எல்லாம் வலிய சின்னவர்கள், எளியவர்கள் அப்படின்னு இருக்கும் இல்ல, அந்த இடத்துல நீங்கள் பட்சபாதம் பண்ணுவீர்களானால், அப்படியானால் உண்மையுள்ளவர்கள் பட்சபாதம் பார்க்கவே மாட்டாங்க. அவர்கள் சமமாக பொதுவாக நடப்பார்கள். கொலோசியர் 4 அதிகாரம் 9வது வசனம். புதிய ஏற்பாட்டில் ஒரு நல்ல உதாரணம் இது. கொலோசியன் chapter 4:9. அவனையும் உங்களில் ஒருவனாயிருக்கிற உண்மையும் பிரியமுள்ள சகோதரனாகிய ஒனேசிமு என்பவனையும் உங்களிடத்தில் அனுப்பியிருக்கிறேன். அவர்கள் இவ்விடத்து செய்திகளை எல்லாம் உங்களுக்கு அறிவிப்பார்கள். இந்த ஒனேசிமு யார் தெரியுங்களா? எஜமானுக்கு ஒரு நாள் உண்மையா இல்லாமல் ஓடிவிட்டவன். ஆனால் பவுலை சந்தித்த பிறகு, சத்தியத்தை கேட்டு கீழ்ப்படிந்த பிறகு, இப்ப அவருடைய அடையாளம் என்னவாயிடுச்சு? நம்ம எல்லாருக்கும் உண்மை உள்ளவன். ஞானஸ்தானத்துக்கு முன்னாலே எல்லாவித பாவமும் மாய்மாலமும் நிறைந்த ஒரு மனிதன். ஞானஸ்தானத்துக்கு பிறகு கிறிஸ்துவை தரித்து கொண்டு ஒரு புது சிருஷ்டியாகி அவன் வாழ்விலே இவ்வளவு அழகான மாற்றம். இதே வேதம் சொல்லுகிறது. இவரை பற்றி இதே வேதம் தான் சொல்லுகிறது. எஜமானிடத்திலிருந்து ஓடிவிட்டார். அங்க உண்மை இல்லாமல் இருந்தார். கிறிஸ்துக்குள் வந்த பிறகு பவுல் எழுதுகிறார், நம்ம எல்லாருக்கும் உண்மையுள்ள சகோதரர். அப்படியானால் கிறிஸ்துக்குள் வந்த பிறகு நாம் உண்மையுள்ளவர்களாக இருப்பதற்கான முயற்சி எவ்வளவு அதிகமாக எடுக்கிறோம், விருப்பம் எவ்வளவாக நமக்குள் இருக்கிறது, முயற்சி எவ்வளவாக செய்து கொண்டிருக்கிறோம். நாளுக்கு நாள் உண்மை இல்லாத விஷயத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிறோமா, அல்லது உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்கிற விஷயத்திலே நாம் வளர்ந்து கொண்டிருக்கிறோமா? ஒரு குடும்ப தலைவனாக இருக்கிறவர் உண்மை உள்ளவராக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். நீங்கள் ஒரு உக்ரானக்காரனானால் உண்மையா இருக்க வேண்டியது அவசியம் என்று ஆண்டவர் சொன்னார். உங்களிடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறதுக்கு நீங்கள் உண்மையா இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். என்னை சோதனை என்று தப்பிக்க வைக்க அவர் உண்மை உள்ளவர். இன்னும் 1 யோவான் 1:9 பார்க்கிறோம், என் பாவங்களை நான் மறைக்காமல் அறிக்கையிட்டு விட்டால் அதை மன்னிப்பதற்கு அவர் எப்படி இருக்கிறாராம்? உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறாராம். தேவன் இந்தந்த விஷயத்திலாம் எனக்கு உண்மையா இருக்கிறாரு அப்படின்னு நாம ஒரு லிஸ்ட் போடுறதா இருந்தா, எல்லாவற்றிலேயும் அவர் உண்மையா இருக்கிறார். எல்லாவற்றிலேயும் அவர் உண்மையா இருக்கிறார். ரொம்ப முக்கியமானதாக, என்னை சோதனை நின்று ரட்சிக்க உண்மை உள்ளவர், என் பாவங்களை அறிக்கையிட்டால் மன்னிக்க உண்மை உள்ளவர். இது ரெண்டுத்துக்கு நடுவில் நம்ம வாழ்ந்து போயிடலாம். தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார் என்பதை நான் அறிந்து கொள்ள, அதை என் மனதில் ஏற்றிக்கொள்ள, அதை நான் உணர்ந்து கொள்ள, என் வாழ்விலும் அது மாற்றங்களை உண்டாகும். யோவான் 7 அதிகாரம் 18 இன்னொரு அடையாளம். யோவான் 7:18, ஜான் 7:18. அதாவது உண்மையுள்ளவர்கள் இப்படி இருப்பாங்க. சுயமாய் பேசுகிறவன் சுய மகிமையை தேடுகிறான், தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ உண்மையுள்ளவனாயிருக்கிறான், அவனிடத்தில் அநீதி இல்லை. என்ன இது, எப்படி புரிஞ்சுக்கலாம்? இது ஆண்டவர் சொல்றார், அவரோட கண்டிஷன்ல சொல்றார். சுய மகிமையை தேடினால் அவன் உண்மையுள்ளவன் இல்லை. கொஞ்சம் கேமரா கரெக்டா வைங்க, லைட் கரெக்டா வைங்க, எல்லாம் தூரமா போங்க. அப்படி புடவை அப்படி மடிச்சு தூக்கி பிடிச்சின்னு அப்படி பெருக்குவாங்க. குப்பையை அப்படி எடுத்து அப்படியே பேக்கில் அப்படி போட்டு கடற்கரையை சுத்தம் செய்தார். அவர்கள் உண்மையுள்ளவர்களைப் போல அல்லது தூய்மை செய்வதை போல, அவர்கள் தர்மம் செய்வதை போல, எதுக்காகவா? To propagate. I am such a good person. I am a clean person. விளம்பரப்படுத்துவதற்காக ஆண்டவர் அந்த இடத்துல சொல்றாரு, சுய மகிமையை தேடுகிறவன். இந்த சகோதரி பத்மா அவர்கள் சுய மகிமைக்காக இதை செய்யவே இல்லை. அவங்களுக்கு இப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு நாளுமே இவங்க கூப்பிடுறாங்களாம், இவங்க பாராட்டுறாங்களாம், அவங்களுக்கு அது அதாவது பொருந்தாத ஒரு அனுபவம் அதுவாக இருக்கும்.
எப்படி தாவீதுக்கு சவுலோட கவசங்களை எல்லாம் தலைமுதல் கால் வரைக்கும் அணிந்து கொண்டு போப்பா அப்படின்னு சொன்னா, போட்டு பார்த்துட்டு இது இருக்கு ஆவல் எல்லாத்தையும் மொத்தமா கழட்டிட்டு கவனையும் கல்லையும் எடுத்துக்கிட்டேயா எதுக்கு போதும், நான் இதுல போய் அடிச்சுட்டு வந்துடுறேன்னு போயிட்டாராம். நாடு கடந்து பாராட்டுகிறார்கள். அந்த பாராட்டே அந்த அம்மாவுக்கு கூச்சமா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்? சுய மகிமையை அவர்கள் விரும்புவதில்லை. பட் இந்த மகிமை வர 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 அதுவே கன்னியாக மாறும் என்பதும் ஒரு பக்கம் இருக்கிறது. நாம் உண்மையுள்ளவர்களாக இருந்தால் சுய மகிமையை நாம தேடவே மாட்டோம். தேவன் நம்மை மகிமைப்படுத்துவார். என்னை பாராட்ட வேண்டும், என்னை சரியாக நினைக்க வேண்டும் என்பதற்காக நான் எதையாவது செய்வேனானால் நான் அதில் உண்மையா இல்லைன்னு அர்த்தம். உண்மையுடனே போல என்னை காட்டிக் கொள்கிறேன் அர்த்தம். எனக்கு இந்த நல்ல பேர் வரணும்ன்றதுக்காக அந்த செயலை செய்வதை போல நான் அதில் உண்மையா இருப்பதை போல காட்டினால் என் சுய மகிமைக்காக செய்கிறேன், என்னை பாராட்டுவதற்காக நான் செய்கிறேன். ஆண்டவர் தன்னை சொல்ற, அவரை குற்றப்படுத்துறாங்க. நான் என் சுய மகிமையை தேடுறேன். அப்படி தேடினா நான் உண்மையுள்ளவன் இல்லை. நான் என் வேலை செய்கிறேன், நான் தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறேன், அவ்வளவுதான். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 13வது வசனம். இல்ல, Proverbs 11:13. புறங்கூறி தெரிகிறவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ஆவியிலே உண்மையுள்ளவனோ காரியத்தை அடக்குகிறான். மனசுல இருந்து என்னுடைய வருத்தத்தை நான் சொல்றேன், நான் இல்ல, யாரோ சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தயவுசெய்து மனசுல வச்சுக்கோங்க, ஜெபம் பண்ணுங்க ப்ளீஸ் அப்படின்றாங்க. கண்டிப்பா என்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா அது கிணத்து உள்ள போட்ட கல்லு மாதிரி அப்படியே உள்ளவே இருக்கும். அழகா பேசி வந்துடுவோம். ஒரு நாள் தாக்கு பிடிக்க முடியாது நம்மளால. உடனே அதை யாருக்கு சொல்லக்கூடாதோ அவளுக்கு சொல்லுவோம். நல்ல நோக்கத்துலதான், உனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் நான் அதை சொன்னேன். அப்ப சொல்லுவாங்க, அடிச்சுக்குவாங்க அவங்க, நான் தான் உங்ககிட்ட சொன்னேன், ஜெபம்னு சொன்னேன், நீ எனக்கு ஆலோசனை சொல்லுவது தானே உங்ககிட்ட சொன்னேன். அவர்கள் யாராக இல்லை? ஆவியிலே உண்மையாக இல்லை. அவர்கள் ஆவியிலே உண்மையாக இல்லை. அப்படியானால் உண்மையுள்ளவர்களின் அடையாளம் என்ன? பொருளாசை இருக்காது. இரண்டாவது அடையாளம் என்ன? அவர்கள் பாரபட்சம் பார்க்க மாட்டார்கள். மூன்றாவது அடையாளம் என்ன? சுயமகிமை அவராக தேடவே மாட்டார்கள். நான்காவது அடையாளம் பார்க்கிறோம், அவர்கள் ஆவியிலே உண்மையா இருப்பார்கள். அவர்கள் பொருள் என்பது மட்டுமல்ல, அவர்களுக்கு சொன்ன விஷயத்திலே கூட அவர்கள் தங்கள் இருதயத்தில் அதை வைத்துக் கொண்டு அடக்கி வைப்பார்கள். இது நமக்கு ரொம்ப அவசியம் தேவைப்படுகிறது. நம்ம ஏதோ நல்ல நோக்கத்துக்காக அப்படின்னு சொல்லி சொல்றோம், ஆனா உண்மை அது அல்ல. பார், அவனும் இப்படித்தான் இருக்கிறான், அவளும் இப்படித்தான் இருக்கிறாள் என்று சொல்லி சந்தோஷப்படுவதற்காக நாம் சொல்லுகிறோம். உண்மையுள்ளவர்கள் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவார்கள். ஆனால் உலகம் சொல்லுகிறது உண்மையுள்ளவர்கள் தரித்திரர் ஆவார்கள், உண்மையுள்ளவர்கள் பிழைக்கவே மாட்டார்கள். என்னம்மா நீ தூக்கி கொடுத்துட்டிய, உன் நிலைமையை பாரு, குப்பைன்னு இருக்கிற, ஏன் அதுல ஒன்னு எடுத்து வைக்க கூடாதா? 500 ரூபா நோட்டை கொடுத்தப்போ சொல்லினாங்களாம், வீட்டுல சொன்னாங்களாம், கொஞ்சத்தை எடுத்து நீயா பேங்க்ல போய் கூட மாத்திருக்கலாம் இருப்பா. ஆனா அந்த டைம்ல அவ்வளவு கஷ்டம். அப்ப சொன்னாங்களாம், அந்த ஆட்டோ ஓட்டுநர் கணவருக்கு சொன்னாங்க, என்ன நீ பார், அவன் பாரு எத்தனை கோடி கொள்ளையடிச்சுன்னு வெளிநாட்டுக்கு ஓடிட்டான், நம்ம வரி பணத்தெல்லாம் கொள்ளையடிக்கிறாங்க பாருங்களேன், அவ்வளவு கொள்ளையடிக்கிறான், பேப்பர்ல போடுறான். உங்ககிட்ட கடவுள் கொடுத்துருக்க, உன் கையில கொடுத்துருக்கிற. எனக்கு ஞாபகம் இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையில கூட உண்மையை என்னுடைய பெற்றோரிடம் நான் கற்றுக்கொண்ட சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. வீட்டில் அன்னைக்கு சாப்பாடு இல்லை, ரேடியோ ரிப்பேர் செய்து அங்கே ஏதாவது வந்தால் அதை என்னிடத்துல கொடுத்து அனுப்பி அரிசி வாங்கி சமைக்கலாம் என்றிருந்த ஒரு நாள்.
மதியானம் வரைக்கும் கடையில் இருந்தோம், வருமானம் இல்லை. அப்ப நானும் என்னுடைய அப்பாவும் வீட்டுக்கிட்ட வந்துகிட்டே இருந்தோம். வந்துகிட்டே இருக்கும் பொழுது எங்க வீட்டுக்கு 2 வீட்டுக்கு முன்னால 20 ரூபாய், 2 ரூபாய், 10 ரூபாய் மாதிரியான பணம் தூரத்துல தெரிஞ்சது. அதை நாங்க பார்க்கிறோம். பார்த்த உடனே அத கையில எடுக்கிறதுக்காக போனப்ப அப்பா அதை எடு அப்படி கொடுன்னாரு. கையில வாங்கிட்டாரு. சுத்தி இந்த பக்கம் பார்க்குறோம், அந்த பக்கம் ரோட்ல யாருமே இல்லை. தூரமா யாராவது போற மாதிரி இருந்தா அப்படி கூட பார்த்தோம், யாருமே இல்லை. வீட்டுக்குள்ள வந்தோம். வந்த உடனே அன்னைக்கு மத்தியானம் சாப்பாடு இல்லை. அம்மா இருந்தா கேட்டுட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா வீட்டுக்கு வந்த உடனே அம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஏன்னா நம்ம காசே இல்லை, வீட்டுக்கு வர்றோம், ஏன்னா இருந்தா தானே இப்ப சமைக்கணும்னா இப்ப கையில காசு வந்துடுச்சு. தெருவில் இருந்த காசு கையில எடுத்தாச்சு. இப்ப ஆனா என்ன பிளான் பண்ணிட்டு வரோம், அப்பா என்ன சொல்லிட்டே வர்றாரு, இது அப்படியே வச்சிருவோம்ப்பா, யாராவது கேட்டாங்கன்னா நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு அதை பைபிள் பக்கத்துல ஒரு ஷெல்ஃப்ல வச்சாச்சு. ஆனா அம்மா ஏன் சந்தோஷம் பண்ணாங்கன்னா, ஒரு வீட்டுல திருமண நிகழ்ச்சி நடந்தது. அவங்க வீட்டுல உணவெல்லாம் கொடுத்துட்டு அதுல மீதியான அரிசி, பருப்பு, அவங்க பக்கெட்ல கொண்டு வந்த பொருளை அப்படியே வச்சுட்டு சமையல் பண்ணி சாப்பிடலாம் அப்படி ஒரு பக்கெட்டை கொண்டு வந்து அந்த அம்மா கொடுத்துருக்காங்க. அதை அம்மா வாங்கி சமையலை ஸ்டார்ட் பண்றாங்க. சில நாட்கள் வைத்திருந்தோம், பக்கத்துல எல்லாம் சொன்னோம். அப்படி யாருமே கிளைம் பண்ணல. இப்போ அந்த கனவு, அந்த 1 லட்சம் ரூபாய் 2022 வருஷம் அதை அப்படியே கொண்டு போய் கொடுத்துட்டார். மனைவி அதை பார்த்தாங்க. தனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. 45 லட்சம் ரூபாய் நகை. அவங்க அதை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன் கொடுத்துட்டாங்க. பாத்தீங்களா, ஒரு தாயும் தகப்பனும் உண்மையுள்ளவர்களாக இருப்பது அவசியமா இருக்கிறது. ஒரு குடும்ப தலைவன் உண்மையுள்ளவனா இருப்பது அவசியமா இருக்கிறது. காரணம், நம் தகப்பன் தேவன், அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். என்னை மன்னிக்க உண்மையுள்ளவர், என்னை காப்பாற்ற உண்மையுள்ளவர், வாக்கை நிறைவேற்ற உண்மையுள்ளவர், என் ஜெபத்தை கேட்க உண்மையுள்ளவர். அவர் என்னோடு கூட, நான் உன்னை விலகாமல் உன்னோடு கூட இருப்பேன், உனக்கு நிழலாக இருப்பேன் என்று சொன்னால் அதுல அவர் உண்மையுள்ளவர். தேவன் எனக்கு உண்மையுள்ளவர் அப்படின்ற ஒரு நினைப்பு இருக்கு பாருங்களேன், அது எனக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை கொடுக்கும். அந்த நம்பிக்கை எனக்கு தைரியத்தை கொடுக்கும். அந்த தைரியம் எனக்குள்ளே ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். எனக்காக உண்மையா இருக்கிற ஒரு நண்பன் இருக்கான். அது எவ்வளவு பெரிய பலம் தெரியுங்களா? எவ்வளவு பலம் தெரியுங்களா? என்னுடைய கணவர் எனக்கு உண்மையாக மட்டும்தான் இருப்பார். அது எவ்வளவு பெரிய பலம் தெரியுங்களா? ஏன்னா உண்மை இல்லாமல் இருந்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்களோட வேதனை தான் உணர்த்தும். அந்த உறவிலே உண்மை இல்லாதிருந்து அவர்களோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு தெரியும் அது எவ்வளவு வேதனை என்று சொல்லி. சமகாலத்தில் நடந்த ஒரு சம்பவம் நமக்கு பாடத்தை காண்பிக்கிறது. அதனால்தான் தேவன் பேக்கேஜா சொல்லிட்டார். உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். கொஞ்சத்திலே உண்மை. கல்லூரியில மாணவர்கள் படிப்பாங்க, அவங்க சில வேலையெல்லாம் கொடுப்போம். வேலை கொடுக்கறதுன்றது அவங்களை வேலை வாங்குறதுக்காக அல்ல, அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு பார்க்கறதுக்காக. ஏன்னா ஐயா கிட்ட நாங்க அப்படிதான் வளர்ந்தோம். 10 ரூபாய் 50 ரூபாய் கொடுத்தாலும் கூட ஒரு பேப்பர்ல எழுதி 50 காசு 75 காசு மீதின்னு கொடுப்போம். அது வாங்கிட்ட பிறகு வச்சுக்கிப்பா, அவர் கொடுத்துட்டா சந்தோஷமா வாங்கிக்குவோம். சரி, அவருதான் 10 முறை திருப்பி கொடுத்துட்டாரு இல்லையா, இனி நம்மளே வச்சுக்கலாமே ஒரு நாள் நீங்க செஞ்சீங்கன்னு சொன்னா அங்கதான் உங்களுக்கு மாற்றம் வந்துடும். உண்மையில்லாமல் இருந்த சிலரை பார்த்திருக்கிறோம். பிறகு என்னதான் பண்ணுவோம்? 10 முறை செய்வோம், அதுக்கப்புறம் அவளுக்கு அந்த வேலையை கொடுக்கவே மாட்டோம். ஏன்னா அந்த வேலையை அவங்களுக்கு சோதனையா மாறுதுன்னு தெரிஞ்சு போச்சு. அந்த வேலையை கொடுக்காம இருக்கும் பொழுது அப்பதான் அவன் யோசிப்பான், இப்பெல்லாம் அந்த வேலையை, அந்த பண சம்பந்தமான வேலையை மட்டும் கொடுக்க மாட்டாங்களே, மற்ற வேலையை பண்றோமே, அப்ப நம்ம அதுல உண்மை இல்லாமல் இருந்திருக்கிறோமே. உணர்ந்து அவர்கள் மாறலாம். ரொம்ப முக்கியமான 2 வசனங்களை நாம் படிச்சு முடிக்கலாம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 15வது வசனம். இந்த வசனத்தை நாம பல நேரம் பல 100 முறை படிச்சிருக்கோம். ஒரு புதிய வெளிச்சத்தை நமக்கு காட்டும் என்று நான் நம்புகிறேன். லூக்கா
8ஆம் அதிகாரம் 15 வாசிக்கிறேன். நீங்கள் அவரவர்கள் உங்கள் கண் கொண்டு அதை வாசிங்க. உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஓ இதானா அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். 15 லூக்கா 8. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாயிருக்கிறார்கள். கவனிச்சீங்களா? அந்த இருதயத்துக்குள்ளே நல்ல இருதயம், நல்ல நிலம், கரெக்ட் தான். அந்த நல்ல நிலம் சொன்னதுக்கான காரணம் என்ன? Why it has been said a good soil? ஏன் அது நல்ல நிலம்னு சொன்னோம் அப்படின்னா, அந்த நிலத்துல, அந்த இருதயத்துல உண்மை இருந்திருக்கிறது. வசனமே நிக்கவே மாட்டேங்குது, வசந்தபடி நடக்கவே முடியல, என்னால எவ்வளவு கேட்டாலும் அது மனசுலயே இல்லை. ஏன் தெரியுங்களா? வழிக்குன்னு போயிட்டு நிக்காம அங்கே அந்த உண்மை என்பது இல்லை. உண்மை இல்லாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா வசனத்தையும் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஆனா வசனத்தோட ஒரு தன்மை என்னன்னா, அது உண்மையுள்ள இருதயத்துல போய் தான் தங்கும், அது முளைக்கும், அது பலன் கொடுக்கும். ஏன் உண்மையா இருக்கணும்? நான் ஒருத்தன் உண்மையா இருந்து என்ன ஆயிட்டு போகுது உலகத்துல? அந்த ஒரு பெண்மணி உண்மையா இருந்ததுனால நான் இப்பெல்லாம் காலையில கூட இப்படி போயிட்டு வந்தேன். தூய்மை பணியாளர்களை நான் பார்க்கும் போதெல்லாம் பெருமிதமா இருக்கு. அந்த யூனிஃபார்ம்ல தான் அந்த அம்மாவை நிறைய டிவியில பார்த்துட்டோம். அவருடைய வேட்டியெல்லாம் அது யூனிஃபார்ம்ல தான் பார்த்தோம். அந்த ஏரியாவில், அது மயிலப்பூர் ஏரியா, அவா இவா அவங்கெல்லாம் கை கொடுத்து பாராட்டுறாங்க. எனக்கு தெரியுமா, நீ நல்ல பொண்ணுமா, நீ நல்ல நல்ல பெண்மணிமா, எல்லாம் பாராட்டிட்டே இருக்காங்களா? இப்ப உண்மை இல்லாமல் இருந்தால் இந்த பரிபூர்ண ஆசீர்வாதத்துக்கு நேர் எதிரடியானதை பெற்றுக்கொள்வோம். பிள்ளைகள் தயவு செய்து உண்மையா இருங்கள், உண்மையா இருங்கள். கர்த்தருடைய பார்வையிலே உண்மையாயிருங்கள். உங்கள் பெற்றாருக்கு உண்மையாயிருங்கள். உங்கள் குடும்பத்தின் உறவுகளுக்கு உண்மையாயிருங்கள். என் தேவன் உண்மை உள்ளவர், உண்மை உள்ளவர். அப்போ நல்ல நிலம் சொன்னா என்ன அர்த்தம்னா, அது உண்மை உள்ளதா இருக்கிறது. கர்த்தருடைய வசனத்தை வசனமா கேட்குது, அது அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிறது, அது அப்படியே தனக்குள்ளே வைத்துக் கொள்ளுகிறது, அது முளைக்குது, அது பலன் கொடுக்கிறது. சரி, இப்போ எல்லாத்தையும் அழிச்சிட்டு உண்மையுள்ளவனாக நான் புதிதாக டு ரெஃப்ரெஷ் மீ, என்னை நான் புதுப்பித்துக் கொண்டு வாழப்போகிறேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கலாம். என்ன பண்ணலாம்? நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். கிறிஸ்தவர்களாக வருவதற்கு முன்னால பொய்யும் லஞ்சமும் இந்த மாதிரி திருடியும் இருந்தவங்க எல்லாம் கிறிஸ்துக்குள்ள வந்த பிறகு பல இடங்கள்ல சொல்லுவாங்க, நான் அதெல்லாம் கொண்டு போய் திருப்பி கொடுத்துட்டேன், ஆபீஸ்ல பேப்பர் பேனெல்லாம் திருடினேன், அதெல்லாம் கொண்டு போய் திருப்பி கொடு, அதெல்லாம் சொல்லுவாங்க. அப்பெல்லாம் கேள்விப்படுவோம். அந்த மாதிரி ஏதாவது நம்ம எல்லாத்தையும் எடுத்து இது உண்மை இல்லாம இதெல்லாம் அபகரிச்சது, சேர்த்தது, கொண்டது அப்படின்னு சொல்லி திருப்பி கொடுத்துடலாமா? முடிஞ்ச செய்ய, தப்பு இல்லை, பண்ணலாம். ஆனால் ஒரு 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 சுலபமான ஒரு வழி இருக்கிறது. அந்த வழி ஆவியானவர் சொல்லி இருக்கிறார். ரொம்ப சுலபமான வழி அது. சொன்னவங்களுக்கே தெரிஞ்சிடும். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ற, கடைசியா சொல்றேன்ப்பா, நான் நிருபங்கள் எல்லாவற்றிலும் சொல்லிட்டே இருக்கிறேன், ஆனா உங்களுக்கு கடைசியா சொல்றேன், இதை மட்டுமாவது நீங்கள் உங்கள் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்றாரு. கடைசியா என்ன சொல்றாரு பாருங்களேன். கடைசியாக என் சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ சொல்லிட்டு என்ன சொல்றாரு? இவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள், இவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். முதல்ல நம்ம என்ன பண்ணணுமா, நாம் உண்மையுள்ளவர்களாக இருப்பதற்கு நான் உண்மையுள்ளவனாக இருக்க வேண்டும் என்ற விஷயத்தை சிந்திக்க வேண்டும். நான் கர்த்தருடைய பார்வையிலே உண்மையா இருக்க விரும்புகிறேன், நான் கர்த்தருடைய பார்வையிலே உண்மையா இருக்க விரும்புகிறேன். சிந்தியுங்கள். முதல்ல சிந்தனை தான் பிறகு செயலாக மாறும். ரொம்ப சாதாரணம் தான் இது. தேவன் உண்மை உள்ளவர். அதான் பலார்னு கண்ணத்தில் அரைஞ்ச மாதிரி இது அந்த வசனம் 2 தீமோத்தேயுல நம்ம படிச்சது. நாம் உண்மை இல்லாதவர்களாயிருந்தாலும் அவர் நமக்கு உண்மை உள்ளவர். அதனால நம்ம என்ன பண்ணிடலாம், நான் உண்மை இல்லைன்னு தான் கடவுளுக்கே தெரியுமே, நான் உண்மை இல்லாமலே இருந்துடுறேனே, அப்படிதான் நமக்கு அதான் சொல்லணும்.
ஆனால் உண்மை இல்லாதவர்கள் நாம் இருப்போமானால் அதனுடைய விளைவு ஆக்கினை. கடைசி நியாய தீர்ப்பிலே வலது பக்கம் இடது பக்கம் பிரிப்பாராம். பிரிச்சிட்ட பிறகு சொல்வாராம், உண்மை உள்ளவர்களே என் பிதாவின் வீட்டிலே நீங்க வாங்க, ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையும் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, இதோ நாங்கள் எங்கள் சமுதாயத்திலே நாங்கள் கண் பார்க்க காதுல கேட்க நடந்த ஒரு சம்பவத்தை நாங்கள் கவனித்தோம். அதன் மூலமாக உண்மையும் வார்த்தையிலே எங்களிடத்துல நீர் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பையும் நாங்கள் வாசித்தோம். அப்பா, நாங்கள் உண்மை இல்லாதவர்கள் என்பது உண்மை, நீர் உண்மையுள்ளவர் என்பது மகா பெரிய சத்தியமா இருக்கிறது. அதற்காக ஸ்தோத்திரம். உண்மையா இருக்க விரும்புகிறோம். இனி உண்மையா இருக்க முழுமையாக விரும்பி வாழ எங்களுக்கு உதவி செய்யும். முயற்சிக்கிறோம். எங்களை பிடித்து நடத்தும் தகவலே. உண்மையற்ற வழிகளில் நின்று எங்களை விலக்கும் பேச்சிலும் யோசனை எங்களுடைய செயலிலும் நாங்கள் உண்மையா இருக்க எங்களுக்கு உதவி செய்தார். எங்கள் பிள்ளைகள் உண்மையுள்ளா இருக்க, அவர்கள் சிறு வயது முதலே அப்படி இருக்க அவர்களை ஆட்கொள்ளும்படியாக செபிக்கிறேன். உண்மையுள்ள இருதயத்துக்குள்ளே வசனம் விழுந்து முளைக்கும், பலன் கொடுக்கும் என்று வாசித்தோம். அப்படிப்பட்ட இருதயமா இருக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் உண்மையுள்ளா இருப்பதற்கு எங்களுக்கான தைரியம், எங்களுக்கான பலம் தான். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.